அன்பான மகிமை டிவி நேயர்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, என்னுடைய பெயர் ஹெகின் ஜான். இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மற்றும் 3வது சனிக்கிழமை மாலை 7 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் காண உங்கள் ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறேன். இன்றைக்கும் கூட தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக செல்வோம். பாருங்கள், நாம் கடந்த 2 தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே நாம் சமீபமாக நாம் சந்தித்து கொண்டிருக்கும் பெரிய சவாலாகிய பொருளாதார வீழ்ச்சி மற்றும் வேலை இழப்பு, வேலையில்லா திண்டாட்டம், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிறைந்த ஒரு நாட்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் மத்தியிலே கர்த்தர் நமக்கு பேசுகிற அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தை என்ன? அதுதான் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வாக்கு தத்தத்தை நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்று சொல்லி இந்த நாளிலே கலங்கி இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவர் சொல்லி இருக்கிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே அவர் வாக்குரைத்தது போலதான் அவர் இந்த வாக்கு தத்தத்திலும் நமக்கு சொல்லுகிறார், அவரே நமக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக நாம் என்ன பார்த்தோம்? இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே 3 குண அதிசயங்கள் காணப்பட்டது. அது என்னவென்று சொல்லி நாம் பார்க்க ஆரம்பித்தோம். முதலாவது குணாதிசயம் என்ன? ஆபிரகாம் தனக்கு வாக்கு பண்ணின தேவன் யார் என்பதை குறித்த ஒரு அறிவை, ஒரு வெளிச்சத்தை பெற்றவனாக என்ன செய்தான்? இருந்தான். பாருங்கள், அதை தான் நாம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே பார்த்தோம். அது என்னது? அவன் கர்த்தரை குறித்து என்ன புரிந்து வைத்திருந்தான்? அவன் இதை தான் புரிந்து வைத்திருந்தான், தான் சேவிக்கும் தேவன் வானத்தையும் பூமியும் உடையவர், அவர் உன்னதமான தேவன், மிகப்பெரிய மகா பெரிய தேவன் என்று சொல்லி அவன் தன்னுடைய தேவன் யார் என்பதை குறித்து அவன் அறிந்து வைத்திருந்ததுனால்தான் அவனுடைய உள்ளத்துல ஒரு தைரியம் இருந்தது, அவனுடைய உள்ளத்துல ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த தேவன் என்னை நடத்துவார் என்று சொல்லி தான் அறிந்த தேவன் யார் என்பதை குறித்த வெளிச்சத்தினாலே ஒரு தைரியம் நிறைந்தவனாய் அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் முதலாவது பார்த்தோம். 2வது காரியம் என்ன பார்த்தோம்? தேவனுடைய வார்த்தை, அதாவது மெல்கிசேதேக் என்னும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் மூலமாக ஆபிராமுக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து வந்தவுடன் அவன் என்ன செய்கிறான்? இதைதான் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஏன் தசமம் கொடுத்தான் என்பதை குறித்து நாம் ஆபேலின் வாழ்க்கையிலிருந்து தியானித்தோம். பாருங்கள், வேதத்தின் ஆரம்பத்திலேயே நாம் கர்த்தரை எப்படி விசுவாசிப்பது, கர்த்தரை எப்படி பின்பற்றுவது என்ற காரியத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் நமக்கு ஆபேலின் வாழ்க்கையிலிருந்து கற்றுத்தந்தார். அது என்னது? நமக்கு கர்த்தர் தருகிற அனைத்து ஆசீர்வாதங்களிலும் அவர் தருகிற வருமானத்தின் முதல் பகுதி, அதாவது தசமபாகம் என்பது என்னது? அது நம்முடைய சிறந்தது, அது நம்முடைய முதல் வருமானத்தின் முதல் பகுதி. அந்த முதல் 10% நாம் கர்த்தருக்கு என்று சொல்லி காணிக்கையாக கொடுத்து, இப்படியாக நாம் தேவன் பேரில் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தையும் அந்த அன்பையும் நாம் என்ன செய்கிறோம்? செயலிலே வெளிப்படுத்தி இப்படியாக நம்மை ஆசீர்வதித்த, நமக்கு நல்ல வருமானத்தை தந்த தேவனை நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம்
இரண்டாவதாக கற்றுக்கொண்டோம். இப்படி செய்யும் போது எப்படி கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்து நம்மை இடங்கொள்ளாமல் போகட்டும் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஈசாக்கை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், எப்படி ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொல்லியெல்லாம் நாம் இரண்டாவதாக தியானித்தோம். இப்பொழுது நாம் மிக ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். அது என்னது? மூன்றாவது காரியம் நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு? பாருங்கள், இங்கே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது என்ன? சோதோமின் ராஜா ஆபிரகாம் இடத்தில் வருகிறார். வந்து அவன் சொல்லுகிறான், அந்த போரிலே பாருங்கள், சில ராஜாக்கள் வந்து சோதோமின் ராஜாவை தோற்கடித்து லோத்தையும் அவனோட குடும்பத்தையும் பிணை கைதிகளாய் பிடித்து போய்விட்டார்கள். இப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களை திரட்டி கொண்டு போய் சென்று அவர்களோடு போர் செய்து அவர்களை ஜெயித்து இப்பொழுது லோத்தையும் சோதோமிலிருந்து பிடிக்கப்பட்டு போன மக்களையும் அவர்களுடைய சகல பொருட்களையும் மீட்டு கொண்டு என்ன செய்கிறான்? திரும்ப வருகிறான். இப்பொழுது வரும்போதுதான் முதலாவது கர்த்தர் என்ன செய்கிறார்? மெல்கிசேதேக்கின் ஆசாரியன் மூலமாய் ஆபிரகாமோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். பேசி முடித்தவுடன் இப்பொழுது சோதோமின் ராஜா வருகிறார். வந்துட்டு சொல்லுகிறாரு, நீர் எல்லா பொருட்களையும் நீர் என்ன செய்யலாம்? வைத்துக் கொள்ளலாம், ஜனங்களை மட்டும் என்னோடு அனுப்புனா போதும் என்று சொல்லி சோதோமின் ராஜா ஆபிரகாமோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். பேசின உடனே ஆபிரகாம் ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொல்லுகிறான். பாருங்கள், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ஆபிரகாம் இப்படி சொல்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வரவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையும் நான் எடுத்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இப்படியாக பாருங்கள் ஒரு ஆச்சரியமான காரியத்தை ஆபிரகாம் செய்வதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன செய்கிறான் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு செல்ல வேண்டும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அங்க வேத வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினால் தங்களை உருவ குத்தி கொள்கிறார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே நீங்களும் நானும் சந்திக்கிற ஒரு முக்கியமான பாவ சோதனை என்னது? பண ஆசை அல்லது உலகத்தின் நன்மைகள் மேல் வருகிற ஒரு இச்சை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு உலகத்திலே வாழுகிறோம். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு பல ஆசீர்வாதங்கள் நன்மைகள் தேவைப்படுகிறது. பாருங்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 32-33வது வசனத்திலே சொல்லுகிறார், நம்முடைய பரமபிதா இவைகளெல்லாம் நமக்கு வேண்டியவைகள் என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். பாருங்கள், அதாவது இயேசு என்ன சொல்லுகிறாரு? இந்த உலகத்துல நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் தேவை, ஆசீர்வாதங்கள் தேவை என்பதை நம்மை சிருஷ்டித்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். ஆதலால் அவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் தேவனை தேடுங்கள், அவருடைய வாழ்க்கையின் வழி எப்படி வாழ்வது என்பதை குறித்து அறிந்து அவருடைய வழியிலே நடவுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். நாம் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வழிகளிலே நடக்கும்போது தேவன் நமக்கு உலகத்தின் சகல நன்மைகளையும் கூட்டி தருவார் என்று சொல்லி அங்கே இயேசு என்ன செய்கிறார்? வாக்குரைக்கிறார். பாருங்கள், ஆனால் மனிதனுடைய பலவீனம் என்ன? அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் கர்த்தர் தன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபு வெறும் கோலும் கையுமாக அவன் கடந்து போனான். ஆனால் 2 பரிவாரமாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து பெருகச் செய்தார்.
இப்படியாக நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் இதை இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளால் விசுவாசிக்க முடிவதில்லை பாருங்கள். அதனால் என்ன ஆகிறது, அவர்கள் தேவன் தங்களை ஆசீர்வதிப்பதற்காக காத்திராமல் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த உலகத்தின் நன்மைகள் மேல் ஆசீர்வாதங்களை இச்சித்து பண ஆசையினால் நிரம்பி இவர்கள் உலக பொருட்கள் முன்னாடி, உலக ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி ஓடுகிறவர்களாய் இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஏன் அவர்கள் பாருங்கள் குறைவு, தாழ்ச்சி, கடன் பிரச்சனைகள்லாம் ஏன் வருகிறது நாம் பார்க்கிறோம் பாருங்கள். அநேகருக்கு பாருங்க, ஒரு டிவி வாங்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சின்ன டிவி வாங்கினா போதும், விலை குறைவாக வாங்கினா போதும். ஆனால் அப்படி செய்ய மாட்டாங்க பாருங்க. இருக்கிறதுலே பெரிய டிவியை கடனில் போய் வாங்கிட்டு வந்து கடைசியில் பாருங்கள் மாதம் மாதம் அந்த கடனை செலுத்துவதிலே வருமானம் போய் விடுகிறது. இப்படி ஒரு கடன் பட்டால் பரவாயில்ல, பாருங்கள் விலை உயர்ந்த செல்போன் வாங்கணும். இப்படி பாருங்கள் உலகத்தில் உள்ள பல நன்மைகளை என்ன செய்கிறார்கள், இச்சித்து அது தேவன் அவர்களுக்கு ஏற்ற காலத்திலே தரும் வரை காத்திராமல் தங்களுடைய தற்காலிக நிலைமையிலே தங்களுக்கு இருக்கிற அந்த சம்பாத்தியத்திற்குள் வாழாமல் தங்களுடைய சம்பாத்தியத்திற்கும் மேலான நன்மைகள் ஆசீர்வாதங்களை விரும்பி என்ன செய்கிறார்கள், தங்களுடைய வருமானத்திற்கு மேலான காரியங்களை வாங்கி கடனிலே வாங்கி கடைசியில் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாமல் இப்படியாக அநேகர் பாருங்கள் இந்த உலகத்தின் நன்மைகளுக்கு பின்னாடி, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி இவர்கள் பாருங்கள் அவைகளை இச்சித்து அவைகள் பண ஆசையினால் நிரம்பி அவைகள் பின்னாடி ஓடுவதனாலே பாருங்கள் அநேகர் இன்றைக்கு தங்களை பல வேதனைகளினால் வேதனைப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6:10 என்ன செய்கிறது, சொல்லுகிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஒருவேளை வாழ்க்கையில சில குறைவுகளை பண விஷயத்திலே சந்திக்கலாம், சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறாரு, இன்றைக்கு நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை அந்த பண ஆசை என்னும் இந்த பாவம் என் வாழ்க்கையில இருக்கிறதா, அல்லது என் வாழ்க்கையிலே நான் இந்த உலக நன்மைகளை இச்சித்து அதன் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறேனா, அல்லது கர்த்தர் பின்னே செல்கிறானா என்று சொல்லி இந்த நாளிலே நாம் நிதானித்து பார்க்க வேண்டியிருக்கு தேவ பிள்ளைகளே. ஏனெனில் நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசை இருக்கும்போது பாருங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. வாழ்க்கையிலே குறைவும் தாழ்ச்சியும் தான் நம்முடைய வாழ்க்கையின் பலனா என்ன செய்யும் இருக்கும். பண ஆசை பின்னாடி, உலக நன்மை பின்னாடி இச்சித்து போகும்போது பாருங்கள், அப்போ இங்கே இந்த பாவத்தை மேற்கொண்ட ஒரு ஆபிரகாமை குறித்து நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. பாருங்கள், ஆபிரகாம் ஒரு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். அவன் ஏன் ஆசீர்வாதமாக இருந்தான் என்பதை இந்த வசனங்களை வாசிக்கும் போதுதான் நமக்கு தெரிகிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இங்கே தேவ பிள்ளைகளே நாம் வாசித்த இந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, சோதமின் ராஜா சொல்லுகிறான், அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளு, ஜனங்களை மட்டும் என்னிடம் கொடுத்து விடு என்று சொல்லும் போது பாருங்கள் இங்கே ஆபிரகாம் ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொல்லுகிறான். ஆபிரகாமை சோதமின் ராஜா ஐஸ்வர்யவான் ஆக்கிறான் என்று சொல்லி நீ சொல்லாதபடிக்கு உன்னிடத்தில் உள்ள ஒன்றையும் நான் என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான் பாருங்கள். அதாவது இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன செய்கிறான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இந்த சோதம் பட்டணம் வேதம் ஒரு பாவ நகரம் என்று சொல்லி அழைக்கிறது. அப்போ இந்த சோதமின் ராஜா எதற்கு அடையாளமாக இருக்கிறார்? பாவ வாழ்க்கைக்கு, உலகத்தின் நன்மைகளை இச்சித்து, உலகத்தின் ஆசீர்வாதங்களை இச்சித்து பண ஆசை நிரம்பினவர்களாய் இப்படி பணத்திற்கு பின்னாடி போகிறோம் பார்த்தீர்களா, அந்த வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமா இந்த சோதமின் ராஜா என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல இந்த சோதமின் ராஜா தன்னிடத்தில் வந்து இந்த பொருட்களை எல்லாம் வைத்துக்கொள் என்று ஆபிரகாமோடு சொல்வது அது எதற்கு அடையாளமா இருக்கிறது? இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன சோதிக்கப்படுகிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இந்த சம்பவம் இந்த இடத்துல இங்க நடக்கும்போது ஆபிரகாமோட வாழ்க்கையிலே ஏற்கனவே பாருங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஏற்கனவே கர்த்தர் ஆபிரகாமை பாருங்கள்
பொன்னினாலும் வெள்ளியினாலும் அவனை ஆசீர்வதித்து அவன் சீமானா இருந்தான் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லுகிறது பாருங்கள். அவன் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் ஆபிரகாம் என்ன செய்கிறான், இருக்கிறான் பாருங்கள். அது மாத்திரமல்ல, இங்கே ஆதியாகமம் 14 அதிகாரம் 19வது வசனத்திலே ஏற்கனவே கர்த்தர் ஆபிரகாம் இடத்திலே தன்னுடைய ஆசாரியனை அனுப்பி, மெல்கிசேதேக் என்னும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் வந்து ஏற்கனவே ஒரு தேவனோட வார்த்தையை ஆபிரகாம் இடத்தில் பேசிவிட்டான் பாருங்கள். அது என்னது? ஆபிரகாமே, நீ வானத்தை பூமி உடையவராகிய உன்னதமான தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்றவன் என்று சொல்லி ஏற்கனவே தேவனோட வார்த்தை ஆபிரகாமுக்கு வந்து விட்டது. வந்து இப்போ கர்த்தரை கனம் பண்ணும்படி அவன் ஏற்கனவே என்ன செய்து விட்டான், தசமபாவம் கொடுத்து கர்த்தரை ஏற்கனவே என்ன செய்து விட்டான், கனம் பண்ணி விட்டான். இப்போ ஆபிரகாமுடைய கண்கள் இப்போ யார் மேல் பதிந்து இருக்கிறது? தன்னை படைத்த, தன்னை அழைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் மேலே, தேவனாகிய கர்த்தர் மேலே இப்போ ஆபிரகாமுடைய கண்கள் ஏற்கனவே என்ன செய்து விட்டது, பதிந்து விட்டது. இப்போ பதிந்து விட்டது. இப்போ என்ன செய்கிறது? ஒரு சோதனை வருகிறது ஆபிரகாமுக்கு. என்ன சோதனை? இப்பொழுது தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கும்போது நான் மனுஷனுடைய இந்த உலக ஆசீர்வாதத்தை நான் இச்சித்து அதை சுதந்திரிக்க வேண்டுமா என்று சொல்லி ஒரு பண ஆசை சோதனை அங்கே என்ன செய்கிறது, வருகிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ஏனெனில் சோதமின் ராஜா இந்த பண ஆசை பாவத்துக்கு ஒரு அடையாளமா என்ன செய்கிறான், இருக்கிறான். அப்போ இங்கே கர்த்தர் பின்னே நான் செல்ல போகிறேனா, அல்லது பண ஆசை நிரம்பினவனாக இந்த உலக ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி அதை அடைய வேண்டும், அதை சுதந்திரிக்க வேண்டும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்படி உலக பண ஆசை பின்னாடி அந்த பாவத்தினால் நிரம்பி அதன் பின்னாக நான் போக போறேனா என்ற ஒரு சோதனை இங்க ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறது, வருகிறது பாருங்க. ஆனா தேவ பிள்ளைகளே, இங்கதான் ஆபிரகாமோட வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்க்கிறோம். இந்த காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அது என்னது பாருங்கள். அவர் ஏற்கனவே தேவன் யார் என்பதை அறிந்து கர்த்தரை கனம் பண்ணும்படி தசமபாகங்களை கொடுத்து இப்படியாக கர்த்தர் பேரிலே அவன் தன்னுடைய கண்களை பதித்து விட்டபடினால இப்போ இந்த உலக பண ஆசை என்னும் பாவம் ஆபிரகாம் இருதய கதவை வந்து தட்டும் போது உடனே அவன் பதில் சொல்லுகிறான் சோதோமின் ராஜாவை பார்த்து, சோதோமின் ராஜாவே, நீ அருளுகிற எந்த பொருளும் எனக்கு என்னது வேண்டாம். ஏன்னா நாளைக்கு நீ என்ன பணக்காரன் ஆக்கினான், ஐஸ்வர்யன் ஆக்கினான் என்று நீ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்று சொல்லி இப்படியாக பண ஆசை என்னும் அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. எவ்வளோ ஒரு அருமையான குணம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருக்கிறது பார்த்தீர்களா? இந்த குணம்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளே. யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் நாம் வாழும் வரைக்கும் நமக்கும் இந்த சோதனை என்ன செய்கிறது, வருகிறது. என்னது? ஒரு சைடில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் எனக்கு வாக்குரைத்து இருக்கிறார். ஆனால் இப்போ அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி நான் அவரோட வழிகளிலே நடந்து போகிறேன். கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது பாருங்கள், சில வேளைகளில் எனக்கு சில பண தேவைகள் வருகிறது, குடும்பத்திலே பண தேவைகள் அல்லது எதிர்காலத்தை குறித்த கவலை, என் வாழ்க்கை எப்படி இருக்க போதோ என்ற கவலை என்ன செய்கிறது, வருகிறது பாருங்க. வரும்போது பாருங்க, அந்த வேளையில தான் சில நேரங்களில் பாருங்க இந்த உலக பண ஆசை என்னும் பாவம் சில வழியா நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே புகுந்து அது நம்ம என்ன செய்கிறது, இழுக்க பார்க்கிறது. இந்த உலகத்தின் இந்த ஆசீர்வாதங்களை இச்சித்து இப்போ கர்த்தர் வழியில நடக்கிறத விட்டுட்டு, கர்த்தர் சொல்ற பாதையில நடக்கிறத விட்டுட்டு, நான் எப்படி பணம் சம்பாதிப்பது, எந்த வழியில போனா நான் இன்னும் அதிகமாக சம்பாதிக்க முடியும், அல்லது எங்க போனா நான் இந்த விலையுந்த இந்த உலக ஆசீர்வாதங்களெல்லாம் அடையிறதுக்கு எந்த இடத்துக்கு போனா எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, அப்போ அதையே நாடி தேடி அதையே ஒவ்வொருத்தரட்டையா போய் பேசி தெரிந்து கொண்டு அது பின்னாடியே நடப்பதற்கு பாருங்கள், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம், சோதிக்கப்படத்தான் செய்கிறோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ஆனா நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆபிரகாமை போலதான் செய்ய வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆபிரகாம் இடத்தில் தேவன் பேசினது போல நம்மிடத்திலும் தேவன் பேசி இருக்கிறார் அல்லவா? என்ன பேசி இருக்கிறார்? நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடாகவும் மகா பெரிய பலனுமாயிருப்பேன், நீ வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய பிள்ளையாய் நீ இருக்கிறபடினால்
அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி தேவன் ஏற்கனவே நம்மிடத்தில் பேசி இருக்கிறபடினால் இப்பொழுது நாம் கர்த்தரை நம்முடைய தசமபாகத்தின் மூலமாக நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக, ஆபேலை போல ஆபிரகாம் போல கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது மாறிவிட்டபடினால இப்பொழுது இப்படிப்பட்ட பண ஆசையினும் சோதனை வரும்போது நாமும் என்ன செய்ய வேண்டும்? இப்படிதான் சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? நான் கர்த்தருடைய வார்த்தையை தான் விசுவாசிக்க போகிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் வரை நான் காத்திருக்க போகிறேன். நான் இந்த உலக நன்மைகளை இச்சித்து அதை அடைவதற்காக நான் என்ன பண்ண வேண்டும்? என்ன பண்ண அதை அடையலாம் இப்படின்னு சொல்லி என்னுடைய பண ஆசையினும் பாவத்தின் சோதனைக்கு ஈடு கொடுத்து அந்த வழியில் நான் என்ன செய்ய போறதில்லை, நான் நடக்க போறதில்லை என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாமை போல அந்த பாவத்திற்கு இல்லை என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். தேவ பிள்ளைகளே, அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. அந்த பாவ ஆசை, அந்த பாவ இச்சை வரும்போது, அந்த பண ஆசை என்னும் பாவ இச்சை வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். எப்படி மேற்கொள்வது? அதை தான் பிலிப்பியர் 4 அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே தூய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியானவர் மூலம் உங்கள் இருதயத்துக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அவருடைய பலன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆதலால் நீங்கள் பாவ சோதனைகள், இப்படிப்பட்ட பண ஆசை பாவ சோதனை வரும்போது அதை மேற்கொள்ளும் பலன் உங்களுக்கு இருக்கிறபடினால் நீங்கள் இந்த உலகத்தின் நன்மைகளை இச்சித்து நீங்கள் உங்களுடைய சுய வழிகளிலே, பாவ வழிகளிலே நடக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பாவத்தை மேற்கொள்ளும், அந்த பாவத்தை உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றி போடும் பலன் உங்களுக்குள்ளே என்ன செய்கிறது? இருக்கிறபடினால் நீங்கள் சொல்லணும், ஆபிரகாமை போல இயேசுவின் நாமத்தில் நான் இந்த பண ஆசை என்னும் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், இந்த பாவ வழியில் நடக்க மாட்டேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சொல்லும் போது பாருங்க, அப்படி சொல்லிட்டு அடுத்தது சொல்லணும். ஆதியாகமம் 14 அதிகாரம் 23வது வசனத்துல ஏன் அவன் ஆபிரகாம் இந்த பண ஆசை என்னும் பாவத்துக்கு இடம் கொடுக்கலங்கிறத காரணத்தை சொல்றான் பாருங்க. அவன் சொல்லுகிறான், என்னுடைய வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை என்ன செய்கிறேன்? உயர்த்துகிறேன். ஆம் பிரியமானவர்களே, அவன் சொல்றான் பாருங்க, ஆபிரகாம் இவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொல்றான். அவன் சொல்றான், என்னுடைய கைகள், என்னுடைய கரங்கள் இப்பொழுது வானத்தையும் பூமியும் உடையவராகிய என் உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய கைகள் அவருக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு நேராக அல்ல. மனுஷனுக்கு நேராக என் கை நீட்டப்படவில்லை. அப்போ கர்த்தருக்கு நேராக என் கைகள் நீட்டப்பட்டிருக்கிறபடினால பாருங்கள், நான் என்ன செய்ய போறதில்ல? பிறரை ஏமாற்றி சம்பாதிக்க போறதில்லை. ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் இப்படி அதிகம் நடக்கிறது பாருங்க. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில உயர்வதற்காக பிறரை ஏமாற்றி, பிறரை வஞ்சித்து இப்படி சம்பாதிக்கும் சம்பாத்தியங்கள் இன்றைக்கு உலகத்திலே மிகவும் என்ன செய்கிறது? பெருகி கொண்டே போகிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளை. அப்படி உலகத்தில் அப்படி இருக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த உலகத்தின் பொல்லாத வழியில என்ன செய்யாத, நடக்காத, அந்த பண ஆசை என்னும் பாவத்துக்கு என்ன செய்யாத, இடம் கூடாத என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து என்ன செய்கிறார்? பேசுகிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அப்போ கர்த்தருடைய இந்த வார்த்தை நம்மிடத்தில் வந்திருக்கிறபடினால இப்போ நம்ம என்ன சொல்லணும்? பாவ சோதனை வரும்போது நீங்களும் நானும் ஆபிரகாமை போலதான் சொல்லணும், நான் என் தேவன் யாருன்னு ஏற்கனவே அறிந்திருக்கிறேன். அவர் மகா பெரியவராக இருக்கிறாரு, வானத்தையும் பூமியும் படைத்தவராக இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய தேவன் எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமா தகப்பனா இருக்கிறபடினால என் கைகள் அவரை நோக்கியே நீட்டி இருக்கிறது. நான் பிறரை ஏமாத்தி வஞ்சித்து என்ன செய்ய போறதில்லை, எனக்கு லாபம் சம்பாதிக்கிற அப்படிப்பட்ட பொல்லாத வழிகளில் நான் என்ன செய்ய மாட்டேன், நடக்க மாட்டேன் என்று சொல்லி நாம் நடக்கும்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படி ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை, தேவன் பேரில் இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்தின உடனே தான் கர்த்தர் அடுத்த நாளே கர்த்தர் ஆபிரகாமுக்கு அந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்கிறார்? பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஆபிரகாமே,
நீ என் பேரில் உன்னுடைய விசுவாசத்தை வச்சுட்ட, பண ஆசை என்னும் பாவத்துக்கு என்ன செய்யலை, இடம் கொடுக்கல. அப்போ இதனால அவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தை நீ என்ன கனம் பண்ண, இப்போ நான் உன்னை கனம் பண்றேன்னு சொல்லி நீ பயப்படாதே, நானே உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கே ஆபிரகாமோட என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கூட பாருங்கள், இப்படிப்பட்ட இந்த உலக ஆசீர்வாதங்கள், உலக நன்மைகளை இச்சித்து அதுக்கு பின்னாடி போகாம இப்படி கர்த்தர் பின்னாவே போகும்போது, கர்த்தரை விசுவாசித்து வாழுவதிலே நம்ம வாழும்போது, அதில் நம்ம நடக்கும்போது என்ன ஆகுது, இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாமை போல கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை நம்மால் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். ஏன்னா இப்போ முதலாவது தேவனோட ராஜ்யத்தை, அவருடைய நீதி என்ன செய்கிறோம், தேடுகிறோம். தேடும் போது என்ன ஆகுது, இப்போ பாருங்க, கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் என்ன செய்கிறார், சந்திக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்காது, ஒரு நன்மை குறைபடாது. நம்முடைய வாழ்க்கை சகல விதத்திலும் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் ஆதியாகமம் 24:1 சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். தேவ பிள்ளைகளே, ஒன்றும் குறைபட மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. எப்படி எனக்கு சொந்த வீடு கட்ட போறேன், ஐயோ எப்படி எனக்கு ஒரு நல்ல வேலை உண்டாக போகுது, அப்படிலாம் இனி கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்லார், இன்னிலிருந்து என்ன விசுவாசி, நான் அதை பார்த்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடாகமும் மகா பெரிய பலனாக இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறேன். அதனால் இதனாலே நாம் ஜெபிப்போமா? தேவ பிள்ளைகளே, அன்புள்ள பரலோக தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் மூலமாய் வருகிறப்பா, இந்த நாளிலே உடைய பிள்ளைகளோடு நீர் பேசி இருக்கிறீர். எப்படி பிள்ளைகளே, ஆபிரகாமை போல பண ஆசை என்னும் பாவம் வரும்போது, உலக நன்மைகளை இச்சித்து அதுக்கு பின்னாடி நடக்கணும் என்று வரும்போது, நீ அந்த பாவத்துக்கு இடம் கூடாதே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பாவத்தை மேற்கொள் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அந்த பாவத்தை மேற்கொள்ள உதவி செய்யுங்க. ஆபிரகாமை போல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்கள் உம்மை நோக்கியே நீட்டப்பட்டிருக்கட்டும் ஆண்டவரே. அதன் மூலம் இந்த நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் நீர் அவர்களுக்கு கேடாகவும் பெரிய பலனுமாய் இருக்கிறதை அனுபவிக்க உதவி செய்யுங்க. அப்படி செய்ததுக்காக நன்றி, இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.